சிரிச்சிருமா என் தங்க பிள்ளை சிரிச்சிட்டே வந்துருச்சுங்க. நான் கிளம்பிட்டான். மணி 8:20 தாங்க ஆகுது. அதனால் டைம் ஆகலைனால கொஞ்சம் நேரம் நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலான்னு. இப்போல்லாம் ஹரித்தங்கமாக சீக்கிரமாகவே எந்திரிறாங்க. 7 மணிக்கெல்லாம் எந்திரிறான். எந்திரிச்சனால கடகடான்னு வேலையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி எல்லா கடமையும் முடிச்சிட்டான் நீட்டாக. ஆமாம், சாப்பிட்டாச்சு, மாத்திரையை போட்டாச்சு, குளிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க பிள்ளை. இன்னும் தங்கம்மா அபிமாவுக்கு மதியானத்துக்கு லெமன் சாதம் வச்சு ஒரு மீல் மேக்கர் ஃப்ரையும் வச்சு அவளுக்கும் கொடுத்து விட்டாச்சுங்க. அவனுக்கு முட்டை தோசை ஊற்றி ஆனியன் சட்னி வச்சு பிள்ளைக்கும் கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு, நீட்டாக கிளம்பிட்டார். ஹரிஷுங்க பேர் நிமிந்து பாரு. குட் மார்னிங் சொல்லு எல்லாத்துக்கு. குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லுங்கள். எனக்கு வேடிக்கை பார்க்கணும். இவ்வளோ நேரம் வரமாட்டேன்னு கிளம்பி எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி கட்டிலே படுத்து கிடந்து உறங்க போகிறாங்க. நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இன்னும் 2 நாள் தான் ஸ்கூல் இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் காலாண்டு லீவ் விட்ருவாங்க. அது வரைக்குமாவது ஒழுங்காக போக வேண்டாமா? அவருக்கு என்னென்னா ஸ்கூலுக்கு கிளம்புனா கஷ்டம்தான். அப்புறம் இப்போ கூட்டு வந்தோன்னா பேசாமல் நிற்காம பாருங்க, பாம்போவில் பார்த்துக்கிட்டு. நம்மக்கா ஒன்று தானே சொல்கிறேன், காது கேட்குதா உனக்கு? நீ இறங்கி நடந்து போகிறதுக்கு முன்னாடி, மெதுவாக நடக்க முன்னாடி 5 நிமிஷம் ஆயிரும். மக்களு பேக் எடுத்துகிட்டு இறங்குங்க தங்கம்மா. என்னம்மா பார்த்துட்ருக்கீங்க? அங்கே அக்கா மாரி இருக்குதுன்னு ஒரு பிள்ளை வருது, அதான் பார்க்குற. அப்படி தானம்மா? அதை கவனிக்கல. அக்கா இல்லைம்மா, அது அக்கா இல்லை. அவன் கூர்ந்து பார்க்காம இருங்க. அக்காவா என்னான்னு பார்க்காம இருங்க. அக்கா காலையில் வேறு யூனிஃபார்ம்லாம்மா. அக்கா காலேஜ் போயாச்சு. போன வருஷம் வரைக்கும் தான் இந்த யூனிஃபார்ம். இப்போ அக்காளுக்கு வேறு யூனிஃபார்மில் பார்க்கத பாருங்கள், முகத்தை கூர்ந்து பார்க்க அக்காவா இல்லையா. அவள் வயசில் எந்த பிள்ளைங்க வந்தாலும் உடனே குதிப்பான். கௌரி அக்காவுக்கு பாய் சொல்லு.